நம்ம வீட்டுக்கு அமேசான்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்யூம் கிளீனர் ஆர்டர் போட்டேன். ரொம்ப ரிசர்ச் பண்ணி கடைசியில் பிராண்டட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு. பட் இதில் நிறைய பேர் வாங்கிட்டு என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்கன்னா 16 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்டாக இருக்குது. யூனிவர்ஸில் வீட்டுக்கு நார்மலாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நார்மல் 6 ஆம்பு தான். ஸோ இதில் வந்து 16 ஆம்பு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே நமக்கு லோக்கல் ஷாப்லேயே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் நமக்கு இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் விற்கிது. ஸோ இது என்னென்னா பார்த்திங்கன்னா 6 ஆம்ப் டு 16 ஆம்ப் கன்வெர்ட்டர் ப்ளக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இதை எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வெறும் 60 ரூபா தாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போடுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் போய் வாங்கினீங்கனாலும் 60 ரூபா தான். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 120 ரூபா ஒரு பீஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட அன்பாக்சிங் பார்க்குறோம். ஸோ இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட்டில் எனக்கு அமேசானில் கிடச்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8800 கிட்ட விற்கிறாங்க. பட்டு அமேசானோட ஆஃபரில் எனக்கு கிடச்சது எஸ்பிஐ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எனக்கு 7400 கிடச்சிருச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் என்ன பர்பஸ்க்காக இதை வாங்கினேன்னா, அடிக்கடி காரில் பார்த்திங்கன்னா டஸ்ட் ஆகுது, அதுக்காகவும் வீட்டுக்காகவும் வாங்கினேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்லெஸ் வேக்யூம் கிளீனர். ஸோ அடிக்கடி நம்ம இது பேக் டஸ்ட் பேக் வாங்க தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த வேக்யூம் கிளீனருக்கு ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கேயே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன யூசேஜ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில் அப்படின்றது. ஸோ என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இது ஒரு பேக்லெஸ் வேக்யூம் கிளீனர், அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுபோல் 1900 பவருங்க அதுக்கு வாட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்ட்டி. ஸோ இது இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி, ஏன்னா இந்த ப்ராடக்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் தான். ஸோ இது ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இது ஸோ பைப் இது கொஞ்சம் ஹெவியாக நல்லா இருக்குதுங்க. இது வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது. மெட்டீரியல் எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டி தான். ஓஸு கொஞ்சம் நல்லா லென்த்தான ஓஸ் தாங்க. பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் இதோட மோட்டர், இதுதான் நமக்கு மெயின். ஸோ இதுதாங்க வேக்யூம் கிளீனரோட மிஷின். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது மாதிரி ரோலபிள் வீலோடு இருக்குது. ஸோ நான் சொன்ன பேக்லெஸ் வேக்யூம் கிளீனருங்க இது தாங்க. ஸோ இதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ டஸ்ட்டு நமக்கு இதில் கலெக்ட் ஆகிரும். ஸோ இதை நம்ம வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு போய் தட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதான் நான் சொன்னது 16 ஆம்ப்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கிறோன்னா ஒரு கன்வெர்ட்டர் ப்ளக் பாயிண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ நமக்கு எந்த ரூம்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேபிள் நல்லா லென்த்தாக தாங்க இருக்குது. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நல்லா லென்த்தாக தாங்க இருக்குது, நமக்கு போதும் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஒன் டச். இப்போ இழுத்துருக்க ஒயரை பார்த்திங்கன்னா நமக்கு வேணாம், நமக்கு க்ளோஸ் பண்ணணும்னா இதில் ஒன் டச் ப்ளக் பாயிண்ட் மாதிரின்னு சொன்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம திரும்பியும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்னென்னா ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி ஒயர் இழுத்துட்டேன். ஸோ நான் இங்கே வந்திருக்க நார்மல் ப்ளக் பாயிண்ட்லேயே தான் நான் அந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ அதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ சத்தம் நல்லா இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது எவ்வளோ டஸ்ட்டாக இருக்கிறது தெரியுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி கொசுவலையில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குதுன்னு இந்த கொசு வலையில். ஸோ நிஜமாகவே ஒர்த்து தாங்க இது, பாருங்கள். ஸோ இது நல்ல மாடல் தாங்க. இது ரொம்ப நாள் வரும்னு நம்புகிறேன், பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கையில் நம்ம அதை பற்றி ரிவ்யூ போடலாம். பாருங்கள் இவ்வளோ ஆயிருக்குன்னு டஸ்ட்டுப்பா.